எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சபரிமலை யாத்திரையில் ஒரு முக்கியமான இடமான எருமலை தாங்க வந்திருக்கும். இந்த எருமலை பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் கோட்டயம் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இதே கேரள மாநிலத்தில் இதுக்கு முந்தின வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க ஐயப்பன் கோவில்லாம் பார்த்தோம். அதாவது பந்தளம், குளத்துப்போயா, ஆரியங்காவ், அச்சங்கோவில் இதெல்லாம் பார்த்துங்க. இப்போ நம்ம எரிமலை வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் முக்கியமான சபரிமலை இதெல்லாம் பார்க்க போகிறாங்க. இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சுங்க. நான் அடுத்தடுத்த போகிற வீடியோக்கெல்லாம் வரும். நம்ம இதுக்கு முந்தின வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம எரிமலையில் தாங்க இருக்கோம். இந்த எரிமலையில் பார்த்தீங்கன்னா 2 ஐயப்பன் கோவில் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வள்ளியம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கொச்சம்பலம் சொல்லுவாங்க. இந்த ஐயப்பர் கோவில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவில் எதிர்க்கவே ஐயப்பருடைய நண்பரான வாவர் மசூதி இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேட்டை துள்ளி இந்த எரிமலை ஆற்றுல போய் குளிச்சுட்டு பேட்டை துள்ளுறதெல்லாம் வாழ்க்கைங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஏரியா கேங்கோட சபரிமலைக்கு போயிருந்தாங்க. அப்போ தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஐயப்பனை வணங்கிட்டு நம்ம பேட்டை துள்ள போகிறோங்க. பேட்டை துள்ளுறது பார்த்தீங்கன்னா நம்ம கேங் பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் பாடி ரொம்ப கொண்டாட்டமாக இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக போக போகுது.
இந்த எரிமலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பர் மகிழ்ச்சிய வதம் செஞ்சாருங்க. வதம் செஞ்சுட்டு மகிழ்ச்சியோட உடல் மேல ஏறி கோவத்த தணிக்க ஐயப்பர் நடனம் ஆடினாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி இறந்த சந்தோஷத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தேவர்களும், பூதகணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வேடமிட்டு இந்த இடத்துல நடனம் ஆடுனாங்கங்க. இந்த வழிபாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் சபரிமலைக்கு போற பக்தர்கள்லாம் இந்த எரிமலையில வந்து பார்த்தீங்கன்னா, முகத்தில வண்ணங்கள்லாம் பூசிக்கிட்டு, சரங்குத்திலாம் எடுத்துக்கிட்டு ஆட்டம் ஆடுறாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டை துள்ளல் அப்படின்னு சொல்றாங்கங்க. மகிழ்ச்சி கொண்ட இந்த மகிழ்ச்சிய வெளிப்படுத்துற விதமா தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டை துள்ளுற வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பக்தர்கள் இங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேங்கோட பேட்டை தொடுற வீடியோலாம் பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்ல இதே கேரளா மாநிலத்தில இதுக்கு முந்தின வீடியோக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அச்சங்கோவில், ஆயிரங்காவ், பந்தளம், குளத்துப்பா இதெல்லாம் நம்ம பார்த்தோங்க. அதெல்லாம் நீங்க வீடியோ போய் பாருங்க. அடுத்த வீடியோக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சபரிமலை வீடியோ போட போறோங்க. அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் தட்டி வச்சுங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றிங்க.